Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 489 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஷாங்ஸோட சட்டையை புடிச்சு பகி கண்ட மேனிக்கு இருப்பான். என்னன்னா ட்ரெஷர் மேப் இருக்குன்னு சொன்னது பொய்யாமா. அதனால பகி காண்டாயி கத்துன்னு கத்திட்டு இறப்பான். உடனே ஷாங்ஸ் அப்படியே சமாளிக்கிறதுக்காக, என்ன பகி நம்ம மீட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சேம்பா? ஆமா ரொம்ப நாள் ஆகத்தான் செஞ்சது, ஆனா அதுக்காண்டி நீ பண்ண வேலையெல்லாம் மறந்துடாதா, அதனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்மா. உடனே ஷாங்ஸ், அப்படியா, அப்படி என்ன பண்ண அப்படின்னு கேஷுவலா கேட்பான். மறந்துட்டியா? ஆடா கொய்யால, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்டான்னு அந்த டெவில் ஃப்ரூட்டை மறைக்க வைக்க ட்ரை பண்ணி கடைசியில் அதை வாயில மறைச்சு வச்சு ஷாங்ஸ் வந்து பயன்படுத்தினால முழுகிட்டான்ல. அதனால தானே பகிக்கே சாப் ஃப்ரூட்டோட பவரே கிடைச்சது. அந்த டைம் அவன் அந்த டெவில் ஃப்ரூட்டை வித்துட்டு அந்த பணத்தையும் கூடவே அவன் வச்சிருந்த ட்ரெஷர் மேப்பையும் எடுத்துட்டு போய் அந்த ட்ரெஷரையும் கண்டுபிடிச்சு செட்டில் ஆயிடலாம்னு பார்த்தான். ஆனா அந்த டைம் என்னாச்சு, ஷாங்ஸுக்கு பயந்து ஃபர்ஸ்ட் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் வீதியில அந்த ட்ரெஷர் மேப்பையும் தண்ணியில விட்டுட்டான். அது ஒரு கொடுமை கொடுமை கொடுமையோ கொடுமை. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டா பாவி பயலாம்பானா. உடனே ஷாங்ஸ் கேஷுவலா, அப்படியா நினைச்சு, எனக்கு தெரியாதேம்பா, நீ கொடுத்த சூப்பரான ரியாக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா. இதுதாண்டா எனக்கு எப்பவுமே உங்ககிட்ட பிடிக்காத விஷயம். எப்பவுமே ஏதாச்சும் வில்லங்கமா பண்ணிட்டு இப்படித்தானே நீ இருக்கிற, அதுவும் எப்படி என்னைய வந்து மீட் பண்ணும் போதே நீ ஃப்ரீயா வேலையை பார்க்க வச்சுட்ட, ஒன்னும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். இப்படி அவன் கத்திட்டு இருக்கத நம்ம பகிய ஜெயில இருந்தே ஃபாலோ பண்ணானே அவனோட அடிமைகள் அது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருப்பானுங்க. பகி அப்படி என்ன பேசிட்டு இருக்கான்னு. ஷாங்ஸ் என்ன இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு தானே, ஒன்னா தானே வளர்ந்துருக்காங்க. சோ ஃப்ரெண்டு கிட்ட எப்பவும் பேசுற மாதிரி, நீங்க இந்த போரை தடுக்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் நினைச்சேன்னா இப்ப இந்த போரை இங்கே ஸ்டார்ட் பண்ணி வைக்க முடியும், தேவையில்லாம நீ ஸ்டார்ட் பண்ண வச்சிடாதேன்னு எப்பவும் போல நம்ம ஷாங்ஸ் கிட்ட அவன் காமெடி தான் பண்ணிட்டு இருப்பான். ஷாங்ஸுமே அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா இவனுக்கு அது தெரியாது இல்ல, ஏன்னா ஷாங்ஸ் 4 எம்பரர்ல ஒரு ஆளு. அவன் முன்னாடியே பகி இவ்வளவு தில்லா பேசிட்டு இருந்தவன பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆளையே நம்மால தில்லா நின்னு மிரட்டிட்டு இருக்காருன்னு. கண்டிப்பா கேப்டன் பகி சாதாரண ஆள் இல்ல, கடவுளுக்கும் மேல. நாங்க எங்க வாழ்க்கை பூரா உங்களை ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லி அவனை கம்ப்ளீட்டா இப்ப கடவுளாவே மாத்திட்டாங்க. அங்க பகி அப்படி கத்திட்டு இருக்கத பார்த்துட்டு ஷாங்ஸுக்கு சிரிப்பா வரும். சரி கூல் டவுன், ரிலாக்ஸ் போவானா. என்னடா ரிலாக்ஸ், என்ன ரிலாக்ஸ்மா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிரிமினலா மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். என்னன்னா இப்ப பகிக்கு இந்த ஐலாண்டை விட்டு சேஃப்டியா போறதுக்கு வேற ரூட்டே இல்ல. அதே ஷாங்ஸ் கூட போனா சேஃப்டியா போய் சேர்ந்துடலான்னு ஒரு பிளான போட்டு அவன் கூட போகலான்னு முடிவு பண்ணிட்டான். இங்க ஷாங்ஸ் நேரா மார்க்கோட்ட போய் சண்டையை இதோட ஸ்டாப் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து கிளம்புற வழியா பாருங்க, அதுதான் இப்போதைக்கு நமக்கு நல்லதும்பான். ஆனா மார்க்கோக்கு செம காண்டாவும். அந்த டைம் ஹாக்கையும் அவன் பாடு கிளம்புவானா. உடனே எல்லாம் எங்க போற நில்லும்பாங்க. அவன் கரெக்டா சொல்லிடுவான், நான் இங்க வந்தது ஒயிட் பியர்டு கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான், ஷாங்ஸ் கூட சண்டை போறது நம்ம அக்ரிமெண்ட்லயே இல்ல, அதனால நான் கிளம்புறேன் அவன் பாட்டுக்கு போயிருவான். இதை அவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவன் அப்படியே அத்தனை நேவி ஆளுங்க முன்னாடியும் கெத்தா நடந்து போவான். எவனுமே அவன் பக்கத்துல வரல, எல்லாருமே அவன் பக்கத்துல நெருங்குறக்கே பயப்படுறானுங்க. பைரட்ஸ்களே பயப்படும் போது அவனுக்கு பயப்பட மாட்டானுங்களா என்ன? எல்லாரும் அவன் அப்படியே கொலவெறியோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவன் தெளிவா சொல்லிடுவான், நீங்க இதே மாதிரி சண்டையை அடுத்தடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டேமேஜஸ் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும், சாவுகளை தடுக்க முடியாது. சொல்ல போனா 2 பக்கமுமே பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அப்படியும் யாருக்காச்சும் இன்னும் சண்டை போடணும்னா நாங்க சந்தோஷமா சண்டை போடுறதுக்கு ரெடின்னு சொல்லி கத்திய உருவான். பார்த்தா பின்னாடி அவனோட பைரட்ஸுங்க பூரா மொத்தமா வந்து நிப்பானுங்க. ஒவ்வொருத்தனுமே பார்க்க ஒவ்வொரு வெரைட்டில வித்தியாசமா இருக்கானுங்க. அவனுல பார்த்ததுக்கே இங்க எல்லாரும் ஆடி போயிட்டானுங்க. அதுவும் ஒவ்வொருத்தரோட மூஞ்ச பாக்கணுமே, பேய் வந்து சப்புன்னு 4 அப்பு வச்ச மாதிரி இருக்கும். ஆனா பிளாக் பியர்டும் அவன் ஆளுகளும் தான் விட்டா சண்டைக்கு வந்துருவானுங்க போல. எவ்வளவு நேரம் நான் தாண்டா பெரிய வீரன் சூரன் சூராதி சூரன் பில்டப் பண்ணிட்டு இருந்தால. ஷாங்ஸ் பார்த்துட்டு, என்ன டீச்சு, சாரி பிளாக் பியர்ட், சண்டைக்கு வரியான்னு கேட்பான். அவன் ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து பீதியில தான் இருந்தான். ஆனா இப்ப கூட ஆளுக இருக்கானுங்க, பவரும் கிடைச்சிருச்சுல்ல, இனி எதுக்கு பீதி? இப்ப தாண்டா நீ ரொம்ப அழகா இருக்க, உன் மூஞ்சில இருக்க தழும்பு ரொம்ப நன்னா இருக்குதும்பா. ஷாங்ஸுக்கு கொல்ல காண்டாவும். ஏன்னா அந்த தழும்ப போட்டதே பிளாக் பியர்ட் தான். உடனே மாத்தி 2 குரூப்பும் அட்டாக் பண்றதுக்காக கன்னெல்லாம் நீட்டிக்கிட்டு ரெடியா நிப்பானுங்க. இப்ப மட்டும் ஒரு சண்டை நடந்துச்சு, அந்த இடமே கம்ப்ளீட்டா நார போறது மட்டும் உறுதி. எல்லாம் மாத்தி கொடூரமா லுக்கிட்டு இருப்பானுங்க, யாரு கூட யாரு சண்டை போடலான்னு. அந்த டைம் பிளாக் பியர்ட் இப்ப மட்டும் சண்டை போடலான்னு சொன்னான்னா சண்டை பெரிய யுத்தமா நடக்கும். ஆனா அவன் என்ன பண்ணுவான், கெக்கபக்கன்னு நல்லா சிரிச்சுட்டு நம்ம சண்டையை இதோட இங்கே நிப்பாட்டிக்கலான்னிருவான். என்ன அவனுக்கு வேணுங்கிற பவர் அவனுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. ஆனா இவங்க கூட சண்டை போற அளவுக்கு இவங்க இன்னும் ரெடி ஆகலையாமா. அதனால இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இழிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க ஷாங்ஸ் தான் எப்பவும் போல கொல்ல மாசா நின்றுட்டு இருப்பான். சென்கோக்குமே அப்படியே பெரிய சைஸ்ல இருந்தவன் நார்மலா மாறிடுவான். அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி முத்தி காட்டுறாங்க. ஏசி இழிச்சா மெனிக்கு அங்க செத்து கிடப்பான். ஒயிட் பியர்டு அப்படியே சில மாதிரியே நின்றுட்டு இருப்பாரு, எந்த ஒரு அசைவும் இல்ல. ஷாங்ஸ், இப்ப நான் சொல்றதை எல்லாரும் ஒழுங்கா செய்யுங்கப்பா. அந்த டைம் ஒயிட் பியர்டும் சரி நேவி ஆளுகளும் சரி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க சைடும் சரியான இழப்பு, பைரட்ஸுங்க சைடு படுபயங்கரமான இழப்பு. அதனால ஃபீல் பண்ணிட்டே அவங்க ஆளுகளுக்கு ஹெல்ப்
பண்ணுவாங்க. எங்க கோபியோட நிலைமை தான் ரொம்பவும் மோசம். அடிக்கவே இல்ல, அதுக்குள்ளேயே பைய கான்சியஸ இழந்துட்டான். பாத்தீங்களா, லூஃபி மாதிரியே கிடக்குறான். பாவம் அங்க ஓரு செத்து போச்சு. ஆனா அந்த கெக்கோ மொரியா தான் செம ஹாப்பில இருக்கான். ஏன்னா இந்த சண்டையில ஏகப்பட்ட பேர் செத்து போய் அவனுக்கு எக்கச்சக்க டெட் பாடி கிடைச்சிருக்கு. அதான அவனுக்கு வேணும். அப்புறம் அப்படியே சுத்தி சுத்தி எல்லாத்தையும் காட்டுவாங்க. அந்த அட்மிரல்ஸ் மட்டும் தான் செம கால்ல இருப்பானுங்க, லூஃபியை விட்டுட்டோமேன்னு. இது எல்லாத்தையுமே சபாடி ஆர்கிபெலகோல தெளிவா பாப்பாங்க. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகும். ஏன்னா போர் முடிஞ்சு போச்சுல்ல. அந்த டைம் ஷாங்க்ஸ் ஏசும் ஒயிட் பியர்டும் எனக்கு வேணும்னு கேட்பான். ஏன்னா அவங்களோட சாவு இந்த உலகமே பாக்குற மாதிரி கொடூரமா நடந்து போச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதனால எனக்கு அவங்க 2 பேரும் வேணும் பானா. ஆனா அந்த டோபர்மேன் அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு அவங்க பாடி வேணும். அவனுக்கு 2 பேத்தையும் நாங்க பப்ளிக்ல கட்டி தொங்க விட்டு எங்களோட விக்டரியை எல்லாத்துக்கும் காமிக்க வேண்டாமா அப்படின்ட்டு ஓவரா சீன் போடுவான். அவன் பேசினோன்னு கூட இருக்கவனுங்க எல்லாம் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நாங்க ஜெயிச்சதை நீங்க அவமானப்படுத்த பாக்குறீங்களா, அதுக்கு நாங்க விட மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஒரு பைரட்டு, நீ சொல்றது எதுக்கு நாங்க கேட்கணும், அப்படி இப்படின்னு ஓவரா பேச ஆரம்பிச்சிருவானுங்க. ஷாங்க்ஸ் உள்ள வச்ச கத்தியை எடுக்க வச்சிருவானுங்க போலயே லுக்கூட்டு இருக்கும் போதே சென்கோக்கு எங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நாங்க அவங்க 2த்தையும் தந்துடுறோம்னு இருவான். உடனே எல்லாம் ஷாக் ஆயிருவானுங்க, என்ன அட்மிரல் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அவன் ஷாங்க்ஸுக்காக மட்டும்தான் இதை அலோவ் பண்றானாமா. அண்ட் இதனால என்ன பஞ்சாயத்து வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, அதை நானே ஏத்துக்கிறேன்னு வேற சொல்லிடுவான். அவனும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிடுவானா. உடனே சென்கோக்கு சண்டை போட்டதெல்லாம் போதும், யார் யாருக்கெல்லாம் அடிபட்டு இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பாருங்க, எல்லாத்தையும் காப்பாத்த ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்ட உடனே அவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த வார் இதோட முடிஞ்சு போச்சுன்னு ஒரு கத்துவான். அவ்வளவுதான், சண்டைக்கு போன அத்தனை பேருமே ரிட்டர்ன் ஆயிருவானுங்க. எல்லாத்துக்குமே பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. கார்ப்பு தான் நின்னு வேலையை பாப்பாரு. சீரியஸ் அடிப்பட்டவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்க, யாருமே இதுல சாக கூடாது, எல்லாருமே நமக்கு முக்கியம் பாரு. டாக்டர்ஸ் எல்லாம் அடிச்சு புரண்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்ல போனா கிரேட் பைரட் ஏரா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வார் இது வரைக்கும் நடந்ததே இல்ல. ஒரு வழியா இந்த சண்டை இதோட முடிஞ்சது. ஆனா கண்டிப்பா இது வரலாற்றுல பொறிக்கப்படும். அப்படியே ஷாங்க்ஸ் போய் நம்ம ஏசு ஒயிட் பியர்டுன்னு எல்லாத்தையும் மீட் பண்ணுவான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்படி ஆயிருச்சேன்னு. அந்த டைம் சப்மரீனை காட்டுறாங்க, அப்படியே கடலுக்குள்ள சும்மா வேகமா பீச்சுக்கிட்டு போகுது. அவ்வளவுதான், டாடா பை பை, see you.